ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குற இந்த வீடுங்க ஒரு சென்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான 1 BHK வீடுங்க. இந்த வீடுங்க அமைந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட் ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்க்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஒரு சைடில் ஒரு அடி கேப் விட்டுருக்குறாங்க. ஸோ விண்டோஸ் பைப்ஸ் கொண்டு வரதுக்கான ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 6 மீட்டர்ஸ் ரோடு ஃபேஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல அகலமான தார் சாலை கொண்ட வீடுங்க. இது இந்த வீட்டுடைய போர்ட்டிக்கோவில் தாராளமாக ஒரு 2 வீலர் பார்க் பண்ணலாம். ரைட் சைடில் அந்த 1 ஃபீட் கேப் விட்டுருக்கிறதுனால யூபிவிசி விண்டோ வச்சுருக்குறாங்க. காற்று வெளிச்சம் வரதுக்கான ஒரு நல்ல ப்ரொவிஷனாக இருக்குது. இது இந்த வீட்டுடைய மெயின் டோர். நல்ல ஹெவியான லாக்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. உள்ளே என்ட்ரானா ஹாலுக்கு 2x2 வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக பட்டி ஒர்க் பார்த்து கொடுத்துருக்குறாங்க. ப்ரைமர் அடித்து கொடுத்துருக்குறாங்க. ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வீடு. நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு, நல்ல பெருசாகவே இருக்குது. ஹாலில் இருந்து பேக்யார்டு போகிறதுக்கான ஒரு பேசேஜ் இருக்குது. ப்ளஸ் ஓப்பனாக இருக்கிறதுனால நல்ல வெளிச்சமாக இருக்குது. மெயின் டோரை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாலும் நல்ல வெளிச்சமாக இருக்கும் வீடு. இது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம். இதுக்கும் 2x2 வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஒரு காம்பேக்டான ரூமு. ஃபுல்லாக எல் லேப்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு காம்பேக்டான வீடு இது. இது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் டாப் கிரானைட்லேயும் எஸ்எஸ்ல சிங்க்கும் வச்சு கொடுத்துருக்குறாங்க. 4 ஃபீட்க்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக ஷெல்ஃப்ஸ் அண்ட் எல் லேப்ட் கொடுத்துருக்குறாங்க. கீழேயும் ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பேக்கில் உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால விண்டோவும் கிச்சனில் வச்சுருக்கிறது நல்லா வெளிச்சமாக இருக்குது. இதுதான் பேக்யார்ட் போகிறதுக்கான பேசேஜ். இந்த பேசேஜ் வழியாக பின்னாடி போனால் நம்ம காமன் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ஸ்டேர் கேஸ்க்கு கீழே கிடச்சிடுது. இது இந்தியன் டாய்லெட் அண்ட் பாத்ரூம். இதில் ஷவர் ஃபிட்டிங்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. கீழே இருக்கிறது வாட்டர் சம்ப்பு. ஸ்டேர் கேஸில் மேலே போனால் சுருக்கி போட்டு தளம் வலிச்சிருக்கிறாங்க. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் இருக்குது இந்த வீடு. சலவைக்கல் முதற்கொண்டு எல்லாமே போட்டு கொடுத்துருக்குறாங்க. $500 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்ப் வச்சுருக்குறாங்க. 2 வீடுமே ஒட்டி கட்டாமல் கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு காத்தோட்டமான ஒரு அமைப்பு கிடச்சிடுது. நாளைக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே நடந்தே வந்துடலாம் இந்த வீட்டுக்கு. ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் 15 lakhs. நெகோஷியபிள். வாங்க, நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா நேரில் பேசிக்கலாம். விசிட் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ABR ரிவ்யூ.